அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நினைத்ததை நடத்தி தரும் முருகப்பெருமானின் மந்திரம். தினமும் இதை 11 முறை மட்டும் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் அற்புதங்களும் முருகப்பெருமான் நிச்சயம் நிகழ்த்துவார். இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனை தடைகளையும் தகர்த்தி எறிந்து நமக்கு தேவையானவற்றை கொடுப்பவர் தான் முருகப்பெருமான். அதனால சொந்த வீடு வாங்குறது, திருமணம் கைகூடுறது, குழந்தை பேரு, இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, அது அத்தனையும் முருகப்பெருமானை நம்ம வழிபட அது அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுப்பவர், நல் வழியை காட்டுபவர், நினைத்ததை நடத்தி கொடுப்பவர், கேட்ட வரத்தை நமக்கு நிச்சயம் கொடுப்பவர் தான் முருகப்பெருமான். அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்க முருகப்பெருமானை வணங்க உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைய அற்புதங்களை நிச்சயம் நிகழ்த்துவார். உரிய நாள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நீங்க கோவிலுக்கு சென்று நீங்க ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளை நீங்க முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். எல்லா மங்களகரமான சுபீட்சமும் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தினமும் ஒரு 11 முறை நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் நின்றுட்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை வைத்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் முருகப்பெருமான் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட தினமும் சொல்லுங்க. தினமும் சொல்ல முடியலைனாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையிலையாவது கண்டிப்பாக முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. சரணம் சரணம் சரவண பவ ஓம், சரணம் சரணம் சண்முகா சரணம். இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு கூட தாராளமாக நீங்கள் சொல்லலாம். முடிந்த அளவு தினமும் சொல்ல பாருங்கள். இல்லை உங்களுக்கு எப்போவாது கஷ்டங்களாக இருக்குது மனது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து கூட சொல்லலாம். தினமும் சொல்கிறது ரொம்பவே நல்லது. முடியலைனாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளையாவது முருகப்பெருமானை நினைத்து வேண்டிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லி முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்களை நிச்சயமாக அவர் அருள் புரிவார். நீங்க கேட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பார். அந்த நேரமும் காலமும் கூடும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு நல்லதான விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார்.